Taste the Daily. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு பேரூராட்சிக்கு உட்பட்ட மாற்றுக் கட்சியினர் 100க்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இணைந்தனர். பாமக, திமுக, தேமுதிக உள்ளிட்ட கட்சியினர் அக்கட்சியில் இருந்து விலகி முன்னாள் அமைச்சர் KP அன்பழகன் முன்னிலையில் அதிமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். நகர செயலாளர் ராஜா ஏற்பாடு செய்திருந்த இந்நிகழ்ச்சியில் கழகத்தில் புதிதாக இணைந்தவர்களுக்கு முன்னாள் அமைச்சர் KP அன்பழகன் கழக துண்டினை அணிவித்து வரவேற்றார். திருவண்ணாமலை மாவட்டம் அனகாபூர் கிழக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட வீரம்பாக்கம், கூளம்பந்தல் ஆகிய கிராமங்களில் அதிமுக வாக்குச்சாவடி முகவர்களுக்கான பயிற்சி முகாம் மற்றும் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. வடக்கு மாவட்ட கழக செயலாளர் தூசி மோகன் பங்கேற்ற இந்நிகழ்வினை ஒன்றிய செயலாளர் பையூர் சிவராஜ் ஏற்பாடு செய்திருந்தார். மேலும் இதில் முன்னாள் அமைச்சர் முக்கூர் சுப்பிரமணியன், ராணிப்பேட்டை மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் ஜானகிராமன், தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட பொருளாளர் மோகன்ராஜ், அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் சத்தியவாடி பாஸ்கர் ரெட்டியார், மாவட்ட பொருளாளர் ஆலத்தூர் சுப்பராயன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர் வடக்கு ஒன்றிய கழகம் சார்பில் வாக்குச்சாவடி முகவர்களுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூத்தூர், விட்டலபுரம், பவனமங்கலம் உள்ளிட்ட 10 ஊராட்சிக்கு உட்பட்ட வாக்குச்சாவடி முகவர்களுக்கான ஆலோசனை கூட்டம் தஞ்சை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் ரத்தினசாமி தலைமையில் நடைபெற்றது. இதில் தஞ்சை தெற்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் சுரேந்தர் மற்றும் இணை செயலாளர் ஸ்ரீதரன் ஆகியோர் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் அதிமுகவின் 54வது தொடக்க விழா பொதுக்கூட்டம் நடத்துவது தொடர்பான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட கழக செயலாளர் தாமரை S. ராஜேந்திரன் கலந்து கொண்ட இக்கூட்டத்திற்கு மாவட்ட அவைத் தலைவர் ராம ஜெயலிங்கம் தலைமையில் நடைபெற்றது. இதில் பழூரில் கழகத்தின் தொடக்க விழா பொதுக்கூட்டத்தை சிறப்பாக நடத்துவது என முடிவு செய்யப்பட்டது. இக்கூட்டத்தில் மாவட்ட துணை செயலாளர் தங்க பிச்சமுத்து உள்ளிட்ட திரளான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருச்சி புறநகர் வடக்கு மாவட்டம் ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதி மணிகண்டம் தெற்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் வாக்குச்சாவடி முகவர்களுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சருமான மு. பரஞ்சோதி கலந்து கொண்டு முகவர்களுக்கு ஆலோசனைகளை வழங்கினார். மணிகண்டம் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் முத்துக்கருப்பன் ஏற்பாட்டில் செய்திருந்த இந்த கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் வளர்மதி, அரசு தலைமை கொறடா மனோகரன், சிறுபான்மையினர் பிரிவு மாநில துணை செயலாளர் RS. புல்லட் ஜான் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கோயம்புத்தூர் மாநகர மாவட்ட கழகம் சார்பில் புதிதாக அறிவிக்கப்பட்ட தேர்தல் பொறுப்பாளர்களின் அறிமுக கூட்டம் மற்றும் வாக்குச்சாவடி நிர்வாகிகளுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. காந்திபுரம் பகுதி கழக செயலாளர் ராஜ்குமார் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்திற்கு கோவை மாநகர மாவட்ட கழக செயலாளரும் வடக்கு சட்டமன்ற உறுப்பினருமான அம்மன் K. அர்ஜுனன், கழக அம்மா பேரவை இணை செயலாளரும் சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினருமான KR. ஜெயராம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே அதிமுக பாக கிளை நிர்வாகிகளுக்கான பயிற்சி கூட்டம் நடைபெற்றது. கங்கை கொண்டான் பேரூராட்சி மற்றும் கம்மாபுரம் வடக்கு ஒன்றியம் சார்பில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் கடலூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் புவனகிரி சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழி தேவன் தலைமை தாங்கினார். பேரூர் கழக செயலாளர் மனோகர் மற்றும் ஒன்றிய செயலாளர் சின்ன ரகுராமன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட திருப்பாலைவனத்தில் வாக்குச்சாவடி கிளை கழக நிர்வாகிகளுக்கான பயிற்சி கூட்டம் நடைபெற்றது. திருவள்ளூர் வடக்கு மாவட்ட அதிமுக சார்பில் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் சிறுனியம் பலராமன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகியும் பூத் கமிட்டி பொறுப்பாளருமான சுந்தர் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினார். சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர் சக்கரபாணி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் இதில் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு கிழக்கு மாவட்டம் திருப்போரூர் தெற்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட பையனூரில் அதிமுக சார்பில் வாக்குச்சாவடி முகவர்களுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திருக்கழுக்குன்றம் S. ஆறுமுகம் பங்கேற்ற இக்கூட்டத்தை ஒன்றிய செயலாளர் நந்தகுமார் ஏற்பாடு செய்திருந்தார். மேலும் இதில் மாநிலங்களவை உறுப்பினர் ம. தனபால் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் அருகே மழையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அதிமுக சார்பில் ஆறுதல் கூறப்பட்டது. மிருகண்டா அணையில் அதிக நீர் திறக்கப்பட்டதால் சிறுவல்லூர் எல்லைப்பாறையில் தற்காலிக பாலங்கள் அடித்துச் செல்லப்பட்டன. மேலும் சிறுவல்லூரில் இருளர் இன மக்களின் வீடுகளில் இருந்த பொருட்கள் அடித்துச் செல்லப்பட்டன. இதுகுறித்து தகவல் அறிந்த அதிமுக முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான அக்ரி S. கிருஷ்ணமூர்த்தி, கழக அமைப்பு செயலாளர் துரைசெந்தில் ஆகியோர் பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி அதிமுக ஆட்சியில் பட்டா வழங்கி வீடு கட்டித்தரப்படும் என உறுதியளித்தனர்.
தேனி மாவட்டம் சுருளி அருவியில் யானைகள் நடமாட்டத்தால் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். ஞாயிற்றுக்கிழமை காலை வழக்கம் போல் சுருளி அருவி திறக்கப்பட்டு சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் அருவிக்கு செல்லும் சாலையில் யானைகள் கூட்டமாக முகாமிட்டு இருந்தது தெரியவந்தது. இதையடுத்து சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. நாகையில் பல்வேறு இடங்களில் கழிவுநீர் குளம் போல தேங்கியுள்ளதால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. ரயில் நிலையம், பழைய பேருந்து நிலையம் உள்ளிட்ட இடங்களில் கழிவுநீர் குளம் போல் தேங்கி துர்நாற்றம் வீசுவதால் மக்கள் அவதியடைந்துள்ளனர். குறிப்பாக பெரிய கடை தெருவிற்கு தீபாவளிக்கு பொருட்கள் வாங்க வரும் மக்கள் கழிவு நீரில் இறங்கி செல்ல வேண்டிய நிலை உள்ளது. விடிய அரசு நகராட்சி நிர்வாகம் நிரந்தர தீர்வு காணாமல் தற்காலிகமாக கழிவு நீரை உறிஞ்சி அப்புறப்படுத்துவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.